ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, வேண்டுதலை நிறைவேற்றும் வைகாசி பௌர்ணமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது என்றே கூறலாம். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது நாளை ஜூன் மாதம் 10ஆம் நாள் வந்திருக்கிறது. அன்றைய நாளில் நாம் எந்த முறையில் நம்முடைய வேண்டுதலை வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு. அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்றே கூறலாம். அதே போல எப்பொழுதும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாகத்தான் நாம் வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வருடம் விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி திதி தொடங்குகிறது என்பதால் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்கிறது. அந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். பௌர்ணமி தினத்தன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் அன்று முழுவதும் எரிவதை போல பார்த்து கொள்ளுங்கள். இதே போல நம்முடைய வீட்டு சமையல் அறையிலும் நம்முடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். அடுத்ததாக நாளை நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சந்திர பகவானுக்கு உரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது என்பதால் தான் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் நாளை நம்மால் இயலும் பட்சத்தில் வறுமையில் வாடுபவர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும். இப்படி தருவதன் மூலமும் சந்திர பகவானின் அருளை நம்மால் பெற முடியும். நாளைய தினம் குலதெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்வதன் மூலம் குலதெய்வ அருளையும் பெற முடியும். பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நாம் வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும். சந்திர பகவானின் அருளையும் பெற முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.